சம் ஆஃப் தம் வுட் சே லைஃப்பில் பணம் முக்கியம் இல்லைடா, பணங்கிறது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பணம் இருக்கலாம் ஆனால் சந்தோஷம் இருக்காது, பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியாது, இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க. பட் ரியல் திங் இஸ் அப்படி கிடையாது. வாழ்க்கையில் பணம் முக்கியம். ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் டு திஸ் வீடியோ அண்ட் டுடே ஐ வாண்ட் டு டாக் அபவுட் மணி. ஸோ பணங்கிறது இப்போ ரொம்பவே, இப்போது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வேர்ல்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் தட் மணி. இஸ் மணி ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பணங்கிறத பற்றி ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஓவர் திங்கர். எப்படின்னா ரொம்ப டெக்னிக்கலாக யோசிப்பேன்னா நான் சும்மா உட்காந்துட்டோ படுத்துட்டோ இருப்போம்ல, அப்போ நம்ம மைண்டு சும்மா இருக்காதுல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நைட்டு 10:30 மணியை தாண்டினா தான் நம்ம மைண்டில் என்னென்னமோ யோசிக்க தோணும், என்னென்னமோ யோசிப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் நாலனே பக்கத்தில் உட்காந்து தம்பி எப்படிப்பா இப்படி யோசிக்கிற அப்படின்னு கேட்குற ரேஞ்சுக்கு யோசிப்போம். ஸோ அப்படிப்பட்ட யோசனைகள்லாம் வரப்போ தான் நிறையா இந்த மாதிரியான யோசனைகள் என்னென்னா ஒரு டைம் ஆக்சுவலி தீஸ் ஆர் திங்ஸ் வி என்ஜாய் நவ் இஸ் ஆல் ஆஃப் மேன்மேட் திங்ஸ் தானே. ஏதாவது எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம என்ஜாய் பண்ணுற மொபைலாக இருக்கட்டும், யூடியூபாகவே இருக்கட்டும், எல்லாமே இட்ஸ் ஆல் லைக் மேன்மேட் திங், ரைட்? இப்போ அது இல்லைனா ஹாப்பினஸ்ஸே இல்லை. இப்போ நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ரூமில் கூப்பிட்டு அடைச்சிருங்க, நான் மொபைல் ஃபோனை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நானும் அப்படி தான். நான் ஒன்றும் யோக்கியம் கிடையாது, நானும் அப்படி தான். ஸோ அப்படின்ற மாதிரி இருக்குதுல்ல. பட் வாட் இஃப் இப்போது இதெல்லாம் இல்லைன்னா உண்மையில சந்தோஷம் இல்லையா? இப்போ அது அதே மாதிரி தானே பணமும். பட் த திங் இஸ் நம்ம நார்மலாக ஆன்ஷியன் டைம்ஸ்லேயும் ஹாப்பியாக தான் இருந்தாங்க பீப்புள். இப்போது இந்த பெரிய பில்டிங்கோ இல்லை இந்த மாலோ இந்த தியேட்டரோ இல்லை இந்த திஸ் மாடர்ன் திங்ஸோ இல்லைனா ஹாப்பியாக இருக்க முடியாதானா? அப்படி இல்லையே. ஸோ மாடர்ன் ஆன்ஷியன் டைம்ஸ்லேயும் இப்போ நம்ம படித்த அதே எஜுகேஷன் தான். சயின்ஸாக இருக்கட்டும், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு இங்கிலீஷ் இருக்காது, சயின்ஸாக இருக்கட்டும், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வேறு மாதிரி படித்தோம் நம்ம இந்தியாவில். ஸோ ஆனால் அதுக்கப்புறமா மாடர்ன் சிவிலைசேஷன் ஒன்று கொண்டு வந்து, பெரிய பில்டிங்கை கொண்டு வந்து, அதுக்கப்புறம் இது கொண்டு வந்து, அதை கொண்டு வந்து, மாடர்ன் எஜுகேஷன் கொண்டு வந்து, நம்ம ஆல்ரெடி படித்தது தான் அதையே வேறு மாதிரி கொண்டு வந்து, ஸோ இதெல்லாம் அட்லாஸ்ட் அப்புறம் பணம்னு ஒன்று கடைசியாக வச்சு, அப்புறம் அந்த பணத்தை வச்சுட்டு அதிகமாக வச்சுக்கிறேன் ஒருத்தன், கம்மியாக வச்சுக்கிறான் ஒருத்தன், அதிகமாக வச்சுக்கிறான் பெரிய பில்டிங்கில் இருப்பான், கம்மியாக வச்சுக்கிறான் ஒரு பில்டிங்கில் இருப்பான், சின்ன பில்டிங்கில் இருப்பான். சம் ஆஃப் தி பீப்புள் டோன்ட் ஹாவ் ஈவன் அ ஓன் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி கிரியேட் ஆகிடுச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் விஷயம் என்னன்னா அந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்துருக்குறாங்க. ஸோ பணக்கார ஒரு மாதிரி மெர்ச்சன்ட்ஸ் தோஸ் டைம்ஸில் அப்படி இருந்தாங்கல்ல. ஸோ எல்லா டைம்லையும் இந்த பணன்ற ஒன்று இருக்குல்ல, இந்த பணன்றது ஒன்று இல்லைன்னா எப்படி இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ரொம்ப டெக்னிக்கலாக பேசுவேன், பட் த திங் இஸ் லைக் திஸ். But that's simply not possible. Why isn't it possible? It's just not. Why not, you stupid bastard? ஸோ இஸ் ரியலி மணி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம். இவ்வளோ டயலாக் நான் பேசினாலும் நானும் பணத்தை நோக்கி தான் ஓடுறேன். மெனி பீப்புள் ரன் அரவுண்ட் மணி. இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு எபிசோட் ஆக்சுவலாக ஒரு ரீல் தள்ளிட்டு இருக்கிறப்ப நான் எபிசோடு ஒன்று பார்த்தேன். ரொம்ப கஞ்சமாகறாருன்னு சொல்லிட்டு இன்டர்நெட் பேக் கூட போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கோபிநாத் சார்கிட்ட. ஸோ ரொம்ப கஞ்சமாகறாரு. ஆக்சுவலி நான் அந்த மாதிரி நிறைய பேர் மீட் பண்ணி, நான் ரொம்ப கஞ்சம். நான் எப்படின்னா என் வீட்டில் எனக்கு லஞ்சு காசு கொடுத்தாங்கன்னா 100 ரூபா கொடுத்தாங்கன்னா அதில் 30 ரூபாய்க்கு சாப்பிட்டு மீதி இருக்கிற காசை நான் சேர்த்து வச்சுருவேன். அப்படியே சேர்த்து வச்சு ஐ பாட் மை கீபோர்ட், கண்ட்ரோலர் கீபோர்டு வாங்கினேன். ஸோ அது மாதிரி நான் ஒரு பர்சனாலிட்டி. ஸோ கஞ்சமாக இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பணத்தை நோக்கி ஓடுறான், பணம் தான் முக்கியம்னு ஓடுறான். வீட்டில் பார்க்கும்போது இன்னொரு இப்போ பத்தில் பணம் நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ பட் தி திங் இஸ், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில் பணங்கிறது முக்கியம்தான் சீரியஸாக. இப்போ நம்ம அவங்க சொல்கிறல கஞ்சங்கிறல்ல, இப்போ அந்த கஞ்சோன்னு நினைக்கிற ஒருத்தரை, இப்போ நான் அந்த மாதிரி ஒரு சில பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். கஞ்சோன்னு நினைக்கிற ஒரு சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட சின்ன வயசில் ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருப்பாங்க பணத்தால். இப்போ எங்கள் சொசைட்டியே எப்படி செட் ஆகிடுச்சுன்னா, பணம் அதிகமாக இருக்கிறோன்னா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதோ, பணம் கம்மியாக இருக்கிறதோ ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதோ அப்படிங்கிறாங்க. இப்போ என்னையுமே எடுத்துங்கன்னு, நான் ஏன் பணத்தை பற்றி இவ்வளோ இதுன்னா, இப்போ ஐ வாண்ட் டு பிகம் அ டைரக்டர். என்கிட்ட ஆக்சுவலி 150 ஃபிலிம்ஸ்க்கு நான் பொய் சொல்லலை, 150 ஃபிலிம்ஸ் ஐ ஹேவ் ஐடியாஸ். பட் நான் ஒரு படம் கூட இப்போ என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. இப்போ என்கிட்ட காசு இருந்தால் ஐ வுட் ஹவ் ஷுர் ஸ்டார்டட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஐ வுட் ஹவ் ஈவன் ஷட்டட் அவுட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் ஐ வுட் ஹவ் பீன் ஆஸ் அ ஹீரோ டு அட் பை திஸ் டைம். பட் என்னால் இருக்க முடியல, ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. ஸோ அதே மாதிரி தான் கஞ்சமாகறாருன்னா
அது அவரோட தாட்டு. எனக்கு காசு வேணும் மீன் ஒரு மனுஷன்ட்ட இப்போ வந்து எப்படின்னா, ஒருத்தர்கிட்ட எவ்வளோ காசு இருக்கிறதுன்ற பொறுத்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேசுகிற அந்த ஒரு பேசுகிற துணின்னுவாங்கல்ல, அந்த ஒரு விஷயமே இருக்குது. ஸோ அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேசுகிறதே இருக்குது இல்லையா. ரொம்ப ஓவராக பேசுகிறோம். Son, you know, once you start, there's no going back. I know. பட் இருந்தாலும் தான் ரியாலிட்டி இல்லையா. வந்து எப்படி சொல்கிறது, அந்த கஞ்சமாக இருக்கிறவங்கன்னா அது அப்படி தான். ஸோ பணத்தை நோக்கி ஓடுறாங்க. செகண்ட் திங் இது வந்துச்சுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைன்ற ஒன்று இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறது தேவை. ஸோ நான் அந்த தேவையை நோக்கி ஓடுறேன். தேவைக்கு ஏற்ப பணத்தை நோக்கி ஓடுறது இங்கே தப்பே கிடையாது. ஸோ வந்து இங்கே என்ன ஒரு விஷயம்னா, எல்லோரும் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, கோடி வச்சுன்னு ஆசைப்பட்றாங்க. பட் ரியாலிட்டி ஹியர் இஸ் நாட் லைக் தட். எனக்கு நான் ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவனுக்குனா நார்மலாக ஒரு லைஃப் வாழணும் ஆசை. ஒரு சில பேருக்கு வந்து நார்மலான வேலை, நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும், என் குழந்தைங்க அது மாதிரி வாழணும்னு ஆசை. ஒரு சில பேருக்கு லக்ஸூரியஸான லைஃப் வாழணும்னு ஆசை. ஸோ அந்த பணத்தோட தேவை வேறு. அந்த தேவையை நோக்கி ஓடினா அவ்வளோதான் லைஃப். ஸோ வந்து இங்கே வந்து எல்லோரும் லக்ஸூரியஸ் லைஃப் வரணும்னு நினைக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு லைஃப் ஆசை இருக்கும். அந்த லைஃப்பை நோக்கி ஓடுறதுக்காக பணத்தை நோக்கி ஓடுறாங்க. அதில் தப்புலாம் எதுவும் இல்லை. ஸோ வந்து இது எல்லாருமே இப்போ நினைக்கிறாங்கன்னு சொல்லலை. பட் ஒரு சில பேர் நாங்கள் பணத்தை நோக்கி ஓடுறாங்க. இப்போ வந்து பணக்காரன் ஆகணும்னு ட்ரை பண்ணாலே இங்கே ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஒரு சில பேர். நான் பார்த்ததை, நான் நோட்டீஸ் பண்ணதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து நான் பணக்காரன் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவனை பணம் வேணும், என்னை வந்து பணத்து மேலே ஆசைப்பட்டு சுற்றுறானே அப்படின்ற மாதிரியான அந்த வேர்ட்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மணி ஹியர் இஸ் இம்பார்ட்டண்ட். ஆனால் அதே சமயத்தில் வந்து பணம் தேவையை மீறி சம்பாதிக்க ஆரம்பித்து பண வெறி உண்மையாலுமே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பணமும் அனுபவிக்க முடியாத ரேஞ்சுக்கு ஆயிரும். ஸோ மணி ஃபார் பீஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் தென் மணி ஃபார் ஹாப்பினஸ். ஸோ ஹாப்பினஸ்க்கும் பீஸுக்குமே வேறு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ திங்க் இஸ் மணி இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். தக் லைஃப் படம் மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. ஸோ see you back at another episode. Bye.